இந்த சாட்சி நான் போன வருஷமே சொல்லியிருக்கோம். ஆனால் நான் பயந்து தைரியம் இல்லாமல் இருக்கேன். சொல்றதுக்காக ஆண்டவர் எனக்கு எவ்வளோ உனக்குனால, ஆனால் இனிமேல் தைரியம் இல்லாததான் நான் அப்படியே உட்காந்துட்டு வந்திருந்தேன். அந்த ஒரு வருஷமா எனக்கு நிறைய பலவீனங்கள் இருந்தது. அப்போ நான் நேற்று திருத்த ரொம்பவே வேதனையோடு எனக்கு ஆல்ரெடிலாம் சரியாக கழுத்து வலி கால் வலி அநேக சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அது வந்து மீண்டும் வரவே நேற்று நைட்டு நான் இந்த இடத்துல சாட்சி சொன்னதாக ஆண்டவர் கணக்கில் காமிச்சேன். அப்போ தான் நான் காலையில் தான் அதை உணர்ந்து பண்ணணும் வந்து உட்கார்ந்து சாட்சி சொல்லாமலே போயிட்டு அது செய்த நன்மை என்ன சொல்லாமல் போனதுன்னா கண்டிப்பாக நான் எனக்கு சாட்சி சொன்னேன். ஆனால் நீ செய்த நன்மையை கண்டிப்பாக சொல்ல மனசில் ஜபத்தோடு வந்துட்டு 2021 டிசம்பர் கடைசியில் எனக்கு இந்த வலது பக்கம் அக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கட்டி இருந்தது. அது கட்டி இருந்ததா என்னன்னா எனக்கு தெரியல. ஆனால் வலிக்கிற வலி ஒரே நாள் தான் சரியான வலி. அது ஏன் வலிக்குதுன்னு சொல்லி ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் கூட நான் வீட்லேயே சொல்லவே இல்லை. எனக்கு கட்டி மாதிரி இருக்குன்னு உடனே மனசுல நிறைய பயங்கள். ஏன்னா எங்கள் அக்கா ஒருத்தங்களுக்கு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க கேன்சர்னால பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. அந்த பயத்தெல்லாம் நினச்சி எனக்கும் இப்படிதான் ஏதோ வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்பவே பயந்து வீட்டில் ஒரு நாள் கூட யாருக்குமே சொல்லலை. அடுத்த நாள் தான் பிள்ளைங்க என்னமான்னு கரெக்ட் சொல்லிட்டேன். அது பிறகு வீட்டில் அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு அப்பவும் நான் விசப்பா நான் ஆஸ்பத்திரிக்கு போகவே கூடாது, எனக்கு நீங்கள் சரி பண்ணுங்க நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். வீட்டில் தெரிஞ்ச பிறகு அவங்க கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அது நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சரி ஆண்டவர் காமிச்சிருக்கிறாரு. அதை நம்ம போய் பார்க்கணும். முதல்ல பார்த்துட்டு வருவோம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறமா அவர் சொன்னார். அவர்கிட்ட நானாவே சொல்கிறேன், கிறிஸ்மஸ் டைம்ங்கிறதுனால நிறையா வேலை செஞ்சு அதனால் எனக்கு இங்கே கட்டி மாதிரி இருக்குமா, எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் இருக்கலாமா, அதனால கூட இருக்கலாம், கொஞ்சம் பொருங்க அப்படின்னு சொல்லி அவர் தொட்டு பார்த்து அடுத்த செகண்ட்லேயே ஸ்கேன் பார்த்துருவாங்க. ஸ்கேன் பார்த்து சொன்னதும் என்னால் தாங்கவே முடியல. நான் போகவே அவர் பிடிச்சி என்ன ரொம்ப சத்தம் போட்டார். ஒன்றுமே போயிட்டு பார்க்க மாதிரி இங்கே ஏன் எவ்வளோ நினச்சி பயப்படுறீங்க, முதல்ல தைரியம். ஸ்கேன் பார்த்துட்டு வந்தப்போ அங்கே எதுவுமே சொல்ல டாக்டர் போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த நியூ இயருக்கு முந்தின நாள் நைட்டு நல்ல மழை. அந்த டைமில் நாங்கள் அங்கேயும் இங்கேயுமா ஆட்டோவில் போயிட்டு இருந்தோம். அங்கே போய் காமிக்கும் போது அவர் பார்த்துட்டு அவர் எனக்கு சத்தம் தான் போட்டார். நீங்கள் இவ்வளவு தெரிஞ்சும் நீங்கள் என்ன இவ்வளோ அஜாக்கிரதையாக இருந்துருக்கீங்க, கோலிமீட்டர் சைஸில் கட்டணும் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் இன்னொன்று தாங்கவே முடியல. என்னால் என்னதான் பயந்துட்டு நான் அவ்வளோ அழுது. பிறகு அவங்க வந்து சென்னையில் ஒரு டாக்டரை போய் பாருங்க அப்பாயின்மெண்ட் வாங்க. அந்த டைம் கொரோனா டைமாக இருக்கிறதுனால அப்பாயின்மெண்ட் அவங்களோட கிடைக்கல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் ரிப்போர்ட் அனுப்பி விடுங்க, எமர்ஜென்சினா கூப்பிடுவோன்னு சொல்லிட்டாங்க. அனுப்பி விட்டோம், அவங்க கூப்பிடவே இல்லை. பிறகு ஜனவரி 25ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் ஆச்சு. அன்றைக்கி போகணும்னு சொல்லியாச்சு. ஆனால் நான் வரவே மாட்டேன். ஆனால் அந்த டாக்டரை போய் பார்க்கும்போது அவர் ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் எடுக்கும், நீங்கள் போடுங்க, ஒரு 3 நாளைக்கு போடுங்க, அதுக்கப்புறம் அங்கே போய் பாருங்க. அந்த ஒரே ஒரு வேலை மாத்திரை தான் எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு போடு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேலை மாத்திரை மட்டும்தான் போட்டேன். அடுத்த நாளையிலேருந்து எனக்கு வலி கிடையாது, வலியே கிடையாது. ஆனால் நான் அப்பப்போ தொட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன், கட்டி இருக்குதுங்கிற ஃபீல் மட்டும் இருக்கு, வலி இல்லை. ஆனால் எனக்கு கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறமா அங்கே போய் அவங்க டாக்டர்கிட்ட போகணும்னு எங்கள் அக்கா பையனும் பெரிய பொண்ணும் கூட்டிகிட்டு போகிறதா இருக்கிறாங்க. அவனும் வந்திருக்கிறான். அவனும் வந்து வாங்கன்னா நான் வரவே மாட்டேன்னு உட்காந்து அழுகிறேன். நான் வரமாட்டேன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு அழுது. எனக்கு 10 நாள் அந்த பயத்தில் நான் வரவே மாட்டேங்கிறதா, நீ கூடாத, நீங்கள் வாங்க, ஒன்றுமே இருக்காதுன்னு அவன் வேலையை விட்டுட்டு வந்து 1/2 மணி நேரமாக உட்காந்துருப்பாங்க. நான் இது வரேன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் எப்பப்பா எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, எதுவாக இருந்தால் என்னால் தாங்கவே முடியாது, வாசிட்டு போகக்கூடாதுன்னு நினச்சி. ஆனால் எனக்கு கூட சொன்னவே என்ன கவர்மெண்ட்டு அதுக்கப்புறம் போகலான்ட்டு அங்கே போய் பார்த்தா அந்த டாக்டர்மாவை பார்க்க கூட இல்லை. ஏன்னா கொரோனா டைம்ங்கிறதுனால அவங்க எந்த பேஷண்ட்டையும் அவங்க உள்ளதான் இருக்கிறாங்க. போனோடனே இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து அது செக்கப்லாம் பண்ணாங்க. ஒரு 1/2 hour செக்கப் கொடுத்துருக்கோம். எல்லாம் முடிச்சு அந்த கடைசியாக போகும்போது அந்த பிள்ளைகிட்ட டாக்டர்மா யாருன்னு கேட்டுருந்துச்சு. ஏன்னா அவங்க ஃபுல்லாக கவராக இருக்கிறாங்க. எது டாக்டர் எது சிஸ்டர்னே தெரியல. அவங்க இவங்க தான் டாக்டர்மான்னு சொன்னாங்க. அந்த அம்மா பார்த்துட்டு
சின்னதா ஒரு கட்டி இருக்குமா, நீர் கட்டி, உனக்கு வலி இப்ப இல்லைல்ல, நீ போயிட்டு உனக்கு வலி இருக்கும்போது வா அப்படின்னு சொல்லி, வலி வந்ததுன்னா வா. அப்படி இல்லை, நான் இப்பவுமே அப்பாயின்மெண்ட் கிடைச்சது ரொம்ப இதாக இருக்குது, அப்பவும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னா என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி, அப்படியா திரும்ப வர்றதுக்கு யோசிக்கிறியா, அப்போ போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அப்படி இப்போ திரும்பி பாருன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் மூலமா அந்த கட்டி எடுத்து என்னை காமிச்சது இவ்வளவு தான் இருக்கு, 5 ml தான் சொன்னாங்க. அவ்வளவுக்கு சின்ன, அதுக்கப்புறமா பால் மாதிரி தெரிஞ்சு நீர் கட்டின்னு சொன்னாங்க. இவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை, எழும்பி போன்னு சொன்னாங்க. உண்மையிலே பெரிய அறுப்பு, ஒண்ணுமே. வெளியில வந்து என் பிள்ளைங்க 2 பேர், அவன் ராஜாட்ட என் கொண்டுட்டு சொன்னேன்னா அவன் வந்து டாக்டரை பார்க்கணும் வாங்க, இல்லை டாக்டர் ராஜா ஒண்ணுமே இல்லை, நீ போக சொல்லிட்டாங்க. எதுவும் அவன் டாக்டரை வந்து என்ன ஏதுன்னு கேட்கணும், என்ன செய்யலாம் கேட்கணும்னு அவன் யோசிச்சுட்டு இருந்தான். ஆனா எதுவுமே இல்லை, அந்த அம்மா தான் ஒண்ணுமே இல்லை, எழுப்பி போன்னு சொல்லிச்சு. அது சொல்லிட்டு ஆண்டவரை கோளார சொல்லி நன்றின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அவன் பிறகு அந்த சிஸ்டர்ட்டெல்லாம் டாக்டரமா பார்க்கணும்னு கேட்குறான். உடனே அவங்க சொல்லிட்டாங்க, இப்போ கொரோனாங்கிறனால டாக்டரமா யாரையும் பார்க்க மாட்டாங்க, உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா வேணா போய் பாருங்க, கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணுங்க அப்படின்னு. அதில் ஒன்றும் ராஜா சரி ஓகே கரெக்டு நல்லா. அப்படி ஆண்டவர் எனக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு மாத்திரை மருந்து எதுவுமே சாப்பிடலன்னா, இங்க வந்து நான் அந்த டாக்டர்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை காமிக்கும் போது அவரு கோழி முட்டை சைஸ்ல இருந்தது, என்ன கையமல்னு சொல்றீங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அது உண்மையிலே அந்த கட்டியை சுருங்கி போயிடுச்சா இல்லை ஒருவேளை புட்டுருந்தா அப்படியே கரைஞ்சி போயிருந்தாலும் ஆண்டவர் அற்புதமா செஞ்சிருக்காரு. அப்படி ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில செஞ்சாரு. போடாம மகள் மோனிகா அவங்க எல்லாருக்கும் தெரியும், அவளோட திருமணத்துக்கு பலர் வந்திருந்தீங்க. அந்த நேரத்தில் தான் அவளோட திருமணமும் நடந்தது. அதுக்கப்புறமா இப்போ அவள் கர்ப்பமா இருக்கிறா, 7 மாதம் அவளோட சுகப்பிரசவத்துக்காக எல்லாரும் சொல்லுவாங்க. மலை போல் வந்த பிரச்சனையாக இருந்தாலும் பனி போல் தீர்த்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுகின்ற அந்த மரியாதைக்காகவும் அவர்கள் குடும்பத்திற்காகவும் அவர்கள் சொன்ன அந்த மோனிக்காகவும் நாம் மிக கருத்தாக ஊக்கமாக தினந்தோறும் மறவாமல் ஜெபித்துக் கொள்வோம். அடுத்ததாக சாட்சி சொல்ல வந்திருப்பவர் நமது ஜெப குழுவினுடைய ஏஞ்சல்.